அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் சிட்டி ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி விலாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரைடே விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ ஃப்ரைடே வந்து ஜும்மாக்காக குட்டி சஹாபி எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் நானும் ஜும்மா முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலாக்குட்டி வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நிலாக்குட்டி வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து பிச்சு எடுக்கிறாங்களாமா. அவங்களால ஃபஸ்ட் டைம் முடியல, செகண்ட் டைம் அதை வந்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரைடே அப்படின்னாலே நம்ம வீட்டில் வந்து பிரியாணி இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா பீஃப் பிரியாணி செஞ்சிகிட்ருக்கேன். பீஃபில் வந்துட்டு தம் பிரியாணி தான் வந்து செஞ்சிகிட்ருக்கேன். இந்த சைடு வந்துட்டு ரைத்தாவுக்காக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனியன் கட் பண்ணியாச்சு, அது கூட வந்து கொஞ்சம் கேரட் வந்து கட் பண்ணிவிட்டு மாங்காய் சேர்த்து இன்றைக்கி தயிர் பச்சடி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பொடுசாக கட் பண்ணுறது அது எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பான வேலை. அது ஹபி இருந்தாங்க அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் கட் பண்ணி தரீங்களான்னு கேட்டால் அவங்க வந்து நல்ல பொடுசாக கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத லைவாக பாருங்கள். நாங்கள் கட் பண்ணால் பெருசாக கட் பண்ணிடுவோமோ? 5 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி பண்ண எதுவாக இருந்தாலும் நீங்கள் குக்காக இருக்கலாம்ல. நான் எனக்கு உண்மையிலேயே சின்ன பிள்ளையில் நான் வந்து கேட்ரிங் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒன்று சிவில், இன்னொன்று கேட்ரிங். என்னமா இருந்துச்சு உள்ள? நான் வந்து இந்த கேட்ரிங் ஒன்றே படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, சூப்பராக சமைச்சு கொடுத்துருப்பீங்க எனக்கு இல்லை? கண்டிப்பாக. இப்போ ஒன்றுமே ஒரு ஃபுல் ரெசிபி செய்ய மாட்டேங்கிறீங்களே. உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிக்குவேன். அந்த ஹோட்டலோட ஓனரே நானாக தான் இருப்பேன். அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பேன். அதில் இல்லையா என் லேபரை எப்படி நான் கட்டிக்குவேன்? நான் என்ன படத்தில் வர கதை நினச்சிட்டு இருக்கீங்களா? ஓப்பனே பண்ண முடியல. இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி கூட பெருசு இல்லையாம், ரைத்தா தான் பெருசாம். அதனால அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சைடாக நறுக்கிக்கோங்க. ஓகே, அதை வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் குக்கிங் எல்லாம் வந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை கழுவிட்டு செய்யுங்க, கழுவிட்டு செய்யுங்க, கழுவிட்டு செய்யுங்க அப்படின்ட்டு. மீதி மாங்காய் எடுத்து வச்சிருங்க. கீழே விழுந்துட போகுது. திறக்க முடியல. என்ன இப்படி தான் வந்து ஒரு சில செல்ல ஆர்கியூமெண்ட்டோடு பார்த்திங்கன்னா எங்களோட குக்கிங் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ தனியாக குக் பண்ணுறதை விட இதை மாதிரி சேர்ந்து குக் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே செஞ்சதும் தெரியாது, வேலையை முடிச்சதும் தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக்கிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பட் ரைத்தா வந்து இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெங்காய பச்சடியில் மாங்காய் போட்டால் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஏதாவது ஒரு திங்ஸ் இல்லை, கடைக்கு போய் சட்டுன்னு வாங்கிட்டு வான்னு சொன்னாக்கா சகீமுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது, கடைக்கு போகவே பிடிக்காது. ஒரே இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணுவான். ஷகில் குட்டி தான் பார்த்திங்கன்னா போயிட்டு வரோம். இப்போவும் அந்த மாதிரி தான். முட்டையும் தயிரும் வந்து சடன்லி இல்லை வாங்கிட்டு வாடா அப்படின்றதுக்கு ஒரே ஆர்கியூமெண்ட். அவன் தான் போகணும், நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு. ஃபைனலி ஷகில் குட்டி தான் போயிட்டு அவனுக்கும் சாக்லேட் வாங்கிட்டு அவன் அண்ணனுக்கும் வாங்கிக்கிட்டு வந்தான். எல்லாம் சின்ன பிள்ளையில எவ்வளோ கடைக்கு போயிட்டு வந்திருப்போம். அதுவும் எவ்வளோ தூரத்தில் இருக்கிற கடைக்கெலாம் போயிட்டு வருவோம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கு போகிறதுக்கே வலிக்குது. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் பண்ணுவாங்களா குட்டீஸ் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு முட்டை வந்து பாயில் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல்லாக தோல் எல்லாமே ஒட்டிடுச்சு. அது ஏன் அப்படிங்கிற ரீசனுமே வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. அதையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். முட்டை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலிருந்து டக்குன்னு எடுத்து அப்படியே வந்து பாயில் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி தான் தோல் உரிக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி எல்லாமே அதிலே ஒட்டிக்கும்.
ரொம்ப நாள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இது வந்துட்டு இன்றைக்கி வந்து டக்குன்னு ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்துகிட்டு வந்த முட்டை தான் உடனே ஹாபி வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண போட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே நம்ம வெளியில் இருந்த முட்டையாக இருந்தாலோ இல்லை ஒரு மணி நேரம் வெளியில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பாயில் பண்ணாவோ தோல் வந்து ஒட்டாமல் அழகாக உரிக்க வரும். ஸோ கையோட எல்லா ஒர்க்கையுமே முடிச்சிட்டேன். வாஷ் பண்ணி வைக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். சிங்க் வந்து நீட்டாக இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாக இருக்குது. முட்டை ரைத்தா அது எதுவுமே அப்படியே சர்வ் பண்ணுற மாதிரி மாற்றியும் வச்சுட்டேன். பிரியாணி மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே ஃபைனலாக வந்து தம்மில் இருக்குது. ஸோ பிரியாணியுமே வந்துட்டு இப்போ தம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் ரெசிப்பியாக ஷேர் பண்ணல, ஏன்னா வந்துட்டு எப்போது ரெசிபி இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாங் விளாகாக வந்து பாருங்கள். One hour later. நல்லா பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோடு வந்துட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஜித்தாவில் இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா, பக்கமாக வந்துட்டு நிறைய பீச் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு குளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பீச். இப்போ வந்து சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வந்துட்டு தண்ணியில் போய் கிடக்கணும் அப்படிங்கிற ஃபீல் தான். ஷாப்பிங் மால் அந்த மாதிரி போகிறத விட எங்கேயாவது தண்ணியில் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு. இந்த டைம் எனக்கு குளிக்கிற ஐடியா இல்லை, பட் குட்டீஸ்க்கும் ஹப்பிக்கும் செம்மையாக வந்து தண்ணியில் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த பீச் வந்து அல் சைஃப் பீச். நிறைய பேர் நேம் கேட்பீங்க. ஸோ அதனால் லொக்கேஷன் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அல் சைஃப் பீச். பாப்பு இப்போ நம்பர் எழுதி வச்சிங்கல்ல, தண்ணிக்குள்ளே ஃபோன் அடித்தா எடுப்பீங்களா? போட்டு தெரியாதனமா நம்பர் எழுதி வச்சுட்டேன். யாராவது வந்து இப்போ நாங்கள் காரை இங்கே பார்க் பண்ண போகிறோம். பட் என் ஹாபி வந்து நம்பர் எழுதி மொபைல் நம்பர் எழுதி வைக்கிறாங்க. ஏங்க தண்ணிக்குள்ளே ஃபோன் அடித்தா எடுப்பீங்களா குளிக்கும் போதுன்ட்டு. ஒரே காமெடியாக பாருங்க மக்களே, நான் நம்பரை எழுதிங்க வச்சுட்டேன்னா என்ன பார்க் பண்ணிட்டு போறீங்க, தண்ணியில் இறங்க போறீங்க, ஃபோன் எல்லாம் வச்சுட்டு இறங்கிட்டீங்கன்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும்னு அதுக்கு தான் இவங்களை குளிக்க வைக்காம இங்கே உட்கார வச்சுட்டு போகிறேன். நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் போய் குளிங்க, நான் வரல. ஏ சாப்பிட்டவா நான் பண்ணாதீங்க. இறங்கி வந்தேன்னு வச்சுக்கா தெரியுங்களா, திருப்பி வேணா வண்டி எடுத்துட்டு போயிடுவானுங்க. அப்படியா? ஆமா, எனக்கு எதுவும் கை நட்டு கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு தான் அலௌடு இங்க. அதனால நீங்க பத்திரமா இங்கேயே ஏறி இருந்துட்டு பால் பாட்டில் எடுத்துட்டு பால் குடிச்சிட்டு கடை. பால் பாட்டில்லாம் எடுத்து வரலையே, குழந்தையா நான் பால் குடிக்கிறது. யாருக்காகவும் எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக வாழணும். ஸோ அல்லாஹோட துணையோட சொல்கிறேன். எப்போதும் நம்ம நல்லதே நினச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்லதே நடக்கும். அதுதான் வந்து நான் திங்க் பண்ணுறது. குழந்தைங்களோட இந்த வயசில் நம்ம அவங்களோட சேர்ந்து நிறைய மெமரிஸ் வந்து சேகரிக்கிறோம் இல்லையா. இதுதான் வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது நமக்கு அழகான ஒரு நினைவுகளாக வரும். இந்த மாதிரி மெமரிஸை தான் வந்துட்டு நாங்கள் வந்து நிறையா லைஃப்பில் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு நினைப்போம். சொத்து சொகம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நினச்சா நம்ம உதட்டுலேயும் சரி முகத்துலேயும் சரி புன்னகை வரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான நினைவுகளாக தான் இருக்கும். குழந்தைங்களோட சேர்ந்து நம்ம டைமை வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். அது வாரத்தில் ஒரு நாள் தான் நமக்கு கிடைக்குதுங்கும் போது அந்த நாளை மேக்ஸிமம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண தான் பார்க்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதுதான் வந்து நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எங்களோட வீக்கெண்ட் வைப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஸோ நீங்கள் எப்படி அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னது சரியா அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து ஒரு சன் பாத் எடுக்கிற மாதிரி வந்து என்னையும் வந்து அப்படியே விசிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டு திரும்பியும் போய் தண்ணியில் கிடக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க. எனக்குமே ஆசையாகிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நானுமே குளிக்கிற மாதிரி வரேங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். எவ்வளோ மக்கள், எவ்வளோ ஃபேமிலியோட எவ்வளோ குட்டீஸ் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பீச்சில் வந்து நல்ல சேஃப்டி உண்டு. நம்ம கொஞ்சம் தண்ணியில் நகர்ந்து போனோம் அப்படின்னாலே வந்துட்டு உடனே வந்து வார்ன் பண்ணுவாங்க. ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். எல்லாருமே வந்து ஃபேமிலியாக தான் வந்துட்டு சூப்பராக வந்து இந்த வீக்கெண்டை வந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
நம்ம வந்து சாப்பாடு எல்லாமே வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் குளிக்கிற மாதிரி மட்டும் தான் வந்திருந்தோம். அதனால தான் பசங்க வந்து குளிச்சிட்ருக்காங்க. சகிலெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் தூக்கி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்த புதுசில் தண்ணியில் வந்துட்டு தனியாக நிற்கவே மாட்டான். ஸ்விம்மிங்கும் வந்துட்டு பண்ண தெரியாது. ஷகிம் ஓரளவுக்கு பண்ணுவான். ஸோ இவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்துட்டு தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, என்னை தூக்கி தூக்கி போடுங்க, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கான் பாருங்கள். அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இதே கொஸ்டின் தான் வந்திருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹப்பியோட சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது நீங்கள் கேட்டது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது வந்து நீங்கள் கேட்கக்கூடாது. ஒருத்தவங்க கிட்ட அவங்களோட சேலரி என்ன அப்படின்றத கேட்குறது வந்து சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. இது வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபாரம், ஒரு சோசியல் மீடியா. ஸோ இதில் வந்து எங்களோட சேலரி வந்து இவ்வளோ அப்படின்னு ஷேர் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது. இன்னொன்று ஒரு பர்சனல் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறதும் நல்லதில்லை. ஒரு அளவு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், இதுலேருந்து பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலில் தான் பார்த்திங்கன்னா சேலரி, ஏஜ் கூட ஷேர் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். சேலரி வந்துட்டு அவங்கவுங்க ப்ரைவசி இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம இதில் சொல்கிறது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது வந்து நிறையா சம்பாதிக்கிறோம், கம்மியாக சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் வேறு அடுத்த விஷயம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபாரத்தில் வந்து சேலரி வந்து ஷேர் பண்ணுறது நல்ல விஷயம் கிடையாது. இன்னொன்று கம்பெனி ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்த்திங்கன்னா கம்பெனியில் நம்ம என்ன சேலரி எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரிவீல் பண்ணுறது வந்து அது வந்து தப்பு. அது மாதிரி ரூல்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டு மற்றவங்க கிட்ட கேட்குறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி சில பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. இதுக்கு வந்து என்னால் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலதுக்கு பதில் சொல்ல முடியும், ஒரு சிலதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறத யாரும் கோச்சிக்காதீங்க. கமெண்ட்ஸில் கேட்டிருந்தவங்க யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படின்ட்டு தெரியல. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு விலாகை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ என்னென்ன குட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். சகில் குட்டி வந்து கரையில் இருந்துக்கிட்டு ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருக்கான். சகிமும் ஹப்பியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்கில் போயிட்டு ஸோ அவங்க கூட வந்து விளையாடிட்டு இருக்காங்க. சகிலை மட்டும் கரையில் விட்டுட்டு. சகில் குட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து நீச்சல் அடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நீச்சல் அடித்து காமிச்சிக்கிட்டு இருக்கான். பிள்ளைங்க எல்லாம் அழகாக வந்து மிதந்துக்கிட்டு ஸோ நிறையா ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நீச்சல் அடி நீச்சல் அடி வா. நீச்சல் கற்றுக்கிட்டே இருக்கிறான் வந்துடுவான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் போன பீச்சில் வந்து பெண்கள் யாருமே குளிக்கல. அதனால் வந்து நாங்கள் அந்த பீச்சில் குளிக்காமல் வேறு பீச்சுக்கு போயிட்டோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த பீச்சில் வந்து எல்லோரும் குளிக்கலாம், ஃபேமிலியாக குளிக்கலாம். யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, யாரும் நம்மளை வித்தியாசமாகவும் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரியான என்ஜாய். நீங்கள் ஒன்று தான் சரியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நிறைய உப்பே இல்லைன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம், ஆனால் உப்பு இல்லைன்னா முங்கிடும் தானே. ஆமாம், நாங்கள் திருப்பி குளிப்போம். நீங்கள் ஆன் சாவி ஆன் பண்ணு. இதை வச்சு தான் நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். இருக்கும். செக்யூரிட்டி வந்து இந்த ஃபுட்பால்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஃபுட்பால்லாம் கிளீன் பண்ணி கொஞ்சம் மக்கள் வந்து குளிச்சுக்கிட்டே வந்து லாங் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் வந்து வான் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ எல்லாம் வந்து கரைக்கு போங்க அப்படின்ட்டு. ஒரு 1.5 hours வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து ஆட்டம் போட்டிருக்கோம். ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டு நாங்கள் அங்கேயே வந்துட்டு இருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக மாட்டோம். ஸோ அங்கேருந்து தள்ளி இங்கே வந்து ஒரு எப்போவுமே இந்த பிளேஸ்க்கு வந்து நாங்கள் வந்துடுவோம். இது வந்துட்டு ஒரு பார்க்கிங் சைடு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நல்லா பசங்களுக்கெலாம் தண்ணியை தலையில் ஊற்றி ஒரு குட்டி பாத் மாதிரி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தே டீ வந்து போட்டு எடுத்து வந்திருப்போம்.
அதையும் சூடாக அப்படியே ஊற்றி குளிச்சுட்டு வந்ததுக்கும் அந்த சூடாக குடிக்கிறதுக்கும் செம்மையாக இருக்கும். சகீம்க்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். டீ எடுத்து வரலையா அப்படின்ட்டு தான் கேட்பான். ஸோ டீ எடுத்து வந்திருக்கோம் அப்படின்ற உடனே அவனுக்கு ஒரு ஜாலி. இந்த இடத்துல உட்காந்து நம்ம டீ குடிக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே சூரியன் வந்து மறையிறது வந்து ரொம்ப அழகாக பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நாங்களே எங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு பிளேஸ் தான். ஸோ இங்கே வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சூரியன் மறையிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். சகீம் வந்து அங்கே ஒரு மலை மாதிரி இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டீ எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டுருக்கான். டீக்கு வந்து பார்த்திங்கன்னா 50-50 பிஸ்கட் வந்து இருந்துச்சு, அதுதான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த பிஸ்கட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்துட்டு டீயில் நினச்சி சாப்பிட்றதுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்து உட்காந்துருக்கும். ஸோ இன்றைக்கி நான் குளிக்காதது தான் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. மற்றபடி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நானும் குளிக்கிற மாதிரி வரேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து டீ குடிச்சு முடிச்சுட்டு அதோட வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அவுட்டிங் விலாக் தான். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கலாம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் நிறைய ஹார்ட்ஸ் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் திரும்ப உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.